ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம துப்பட்டா ஸ்டைலிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரே சுடிதார் இல்லாமல் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுடிதார் காமிச்சிருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு காட்டன் ஷால்க்கு எப்படி பண்ணுறது, பிளெயின் சிந்தட்டிக் ஷால்க்கு எப்படி பண்ணுறது, அண்ட் ரெகுலர் காலேஜ் யூஸ்க்கு எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் காமிச்சிருக்கேன். அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10+ ஸ்டைல்ஸ் காமிச்சிருக்கேன். அண்ட் அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக ஒருத்தர் நிறைய வீடியோவில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்டெப் துப்பட்டா எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ உங்களுக்காக அதுவுமே வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலேஜ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சல்வார் தான் நீங்கள் போட்டுட்டு போவீங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி துப்பட்டா ஸ்டைலிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டைல் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. 2 சைடும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு இதை இந்த மாதிரி இப்படி நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இதை பண்ண போகிறோம். இது நீங்கள் அவுட் சைட்லேயும் பண்ணலாம், இல்லை இந்த சைடு அதாவது இன்வர்ட்லேயும் பண்ணலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இப்போ உங்களுக்கு கேமராக்கு தெரியணுன்றதுக்காக அவுட் சைடில் பண்ணி காமிக்க போகிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் கை வந்து ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே என்னோடய கை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 சைடும் எடுக்கிறேன். 2 சைடில் நீங்கள் எடுக்கும்போது ஈக்குவலாக எடுக்கணும். ஸோ அதனால் ஒரு வாட்டி இப்படி பண்ணிவிட்டு 2 சைடில் ஒரே மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட இந்த சைடை இங்கே வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸராக வேணுமோ நீங்கள் இந்த சைடில், அதாவது உங்கள் சைடில் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கீழேயும் வந்து உங்களுக்கு இதை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதோட எட்ஜும் அண்ட் இந்த சைடில் இருக்குல்ல, இந்த 2 எட்ஜும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எட்ஜு, அப்புறமா நம்மளோட இந்த எட்ஜ், இது எல்லாமே இது 2யும் சேர்த்திங்கனாலே மொத்தமாக இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அண்ட் நம்மளோட சுடிதாரோட கிளாத்து இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் பண்ணிட்டேன். இங்கே இன்னும் நான் பின் பண்ணலை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே அதே மாதிரி இந்த 2 எட்ஜும் சேர்த்து இந்த மாதிரி டாப்போடு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரைட் சைடில் பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பின் வந்து நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். விட்டுட்டு லெஃப்ட் சைடில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடில் வர அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நான் வந்து இதை விட்டுற போகிறேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வர மாதிரி பண்ணிவிட்டு இதை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த சைடு வந்து ஒரு சிங்கிள் ப்ளீட்டில் விடுற மாதிரி விட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் லூஸாக வச்சு நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அடுத்து நான் பண்ண போகிறது வந்து நார்மலாக நம்ம கேஷுவலாக எப்போவுமே எல்லோரும் பண்ணுற ஒரு ஸ்டைல் தான். ஜஸ்ட்டு ஷாலை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி, அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும், குயிக்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ப்ளீட் வைக்கிறது அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இப்படி தூக்கி போட்டு போனால் போதும். அதையுமே பின் பண்ணும்போது இந்த மாதிரி சேர்த்து பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிரிப்பாக 2 சைடும் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி சல்வார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்கும் அண்ட் துப்பட்டாவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இந்த டிசைன்ஸையும் உங்களுக்கு மறைக்கக்கூடாது. அண்ட் அதே டைம் நம்ம துப்பட்டாவும் அழகாக யூஸ் பண்ணோம். ஸோ இந்த சல்வாரில் வந்து உங்களுக்கு நான் 2 ஸ்டைல் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நெட் துப்பட்டாவாக இருக்கிறதுனால நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து மறைக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ப்ளீட்லேயே போட போகிறேன். ஆனால் வந்து இந்த இடத்துல ஒரு வி மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வி மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலர் அண்ட் டிசைன்ஸும் தெரியும். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து நெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டாப்பும் மறையாது. அண்ட் இதுலேயும் அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும். ஸோ அடுத்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளாசிக். அந்த சிம்ரன் படத்துலலாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு நான் எனக்கு பின்னாடி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மெத்தடை விட இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப்போட கலரும் வந்து நல்லா பாப்பப்பாக தெரியும். அதே மாதிரி ஷாலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழகாக நம்மளுக்கு விசிபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சல்வாருக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த சல்வாரோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்மளோட டாப்பில் இருக்கணும் அண்ட் டாப்போட டிசைன்ஸ் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ப்ளெயின் ஷால் இருக்கும் போது நீங்கள் அதை எப்படி ஸ்டைல் பண்ணலான்றதை நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து 4 ஸ்டைல்ஸ் காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா 2 சைடும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நம்மளோட கழுத்தை ஒட்டி போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கழுத்தை ஒட்டி போட்டுறதுனால ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சுடிதார் தான் நல்லா அழகாக விசிபிளாக தெரியும். ஸோ நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து அழகாக தெரியும். அண்ட் இது வந்து அழகாக இப்படி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து இப்படி கூட பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உங்களோட ரைட் சைடில் போட்டுட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் கையில் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷால் போட்ட மாதிரியும் இருக்கும், இந்த 2 சைடில் ஷால் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில் வந்து எதுவுமே டிசைன்ஸோ இல்லை நம்மளோட டாப்பை வந்து மறைக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பிளெயின் ஷாலுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா, இது வந்து இப்படியே இருக்கட்டும், இதை வந்து எடுத்து நான் இந்த மாதிரி பின்னாடி போட்டுறேன். ஸோ நம்ம ஷால் வந்து பின்னாடி இருக்கணும், ஜஸ்ட் இந்த மாதிரி கையில் மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி ஃபுல் டாப் வந்து அழகாக விசிபிளாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அழகாக அந்த நெக் டிசைனும் வந்து தெரியும் அண்ட் உங்களோட ஷாலும் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டன் துப்பட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்படி ஸ்டைல் பண்ணலான்றது நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு டாப்போடு வந்து ஒரு பென் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து நீட்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று வந்து காட்டன் துப்பட்டா கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும், நம்ம அதை அயர்ன் பண்ணிகிட்ருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மேலெலாம் போட்டிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் புஃப்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீட்டாக மடித்து இந்த மாதிரி சைடில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பும் அது பண்ணாது. ஸோ லுக்கும் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்னும் நான் என்ன சொல்வேன்னா, இப்போ என்னோடது வந்து அவ்வளோவா ஒர்க் இல்லை, சும்மா ஜஸ்ட் டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்படி இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஹெவி ஒர்க் இருக்குது, அது நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணி போட்டுருங்க. பேக் சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நல்ல டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து விசிபிளாக இருக்கும். இது எப்போ ஒர்க் ஆகும்னா, டாப் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கணும். இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்லேயும் ஃபுல் டிசைன்ஸ் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஷால்லையுமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி போட்டேன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு டாப் ப்ளெயினாக இருக்குன்னா நீங்கள் இங்கே இந்த மாதிரி போட்டுட்டு இதை அழகாக எடுத்து நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக துப்பட்டாவில் இருக்க டிசைன்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அழகாக எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் துப்பட்டா தான் அது வந்து இதோட மெயின் அட்ராக்ஷனே. ஸோ அதனால் வந்து இந்த சல்வாருக்கு எப்படி இந்த துப்பட்டாவை ஸ்டைல் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் சைடாக இந்த மாதிரி போட போகிறேன். இந்த மாதிரி சைடில் போட்டுட்டு இந்த சைடில் இப்படி எடுத்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்கு மட்டும் தான் டிசைனிங் இருக்குது அண்ட் இது ஃபுல்லாகவே நல்லா ப்ளெயினாக இருக்குது கீழே. ஸோ அதனால் நீங்கள் துப்பட்டாவை இந்த மாதிரி ஒன் சைடில் போட்டுட்டு இந்த சைடும் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு துப்பட்டா இருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து அழகாக தெரியும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்படி கொண்டு வந்து பிடிச்சதுனால பின்னாடி வந்து மோஸ்ட்டாக துப்பட்டா போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் ஃபுல்லாக முன்னாடியே உங்களோட துப்பட்டாவை வந்து அழகாக எல்லா டிசைனும் தெரிகிற மாதிரி காமிக்கணும்னா நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே மாதிரி ஒன் சைட்லேயே போட்டுட்டு இந்த ஹேண்டில் வந்து நம்ம இப்போ ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ பின்னாடி வழியாக எடுத்துகிட்டு வராமல் ஜஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா முன்னாடி இழுத்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. Bye.